ஆனால் இப்போதைக்கு தங்கத்தில் வந்து முதலீடு பண்ணுவது இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது இப்போ நிறைய சாவரின் பாண்டு, நகைகள், பிஸ்கட்டு, இப்படி பல வகைகளில் இருக்குது தங்கம். இதில் எந்த வகையில் முதலீடு பண்ணுவது சிறந்தது? அதாவது நான் நகைக்கு சொல்லலை, அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எதில் பண்ணுனா அவர்களுக்கு வந்து இந்த பெரிய அளவில் ஒரு இழப்பு ஏற்படாமல் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது? இழப்பு வந்து எதுலையுமே கிடையாதுங்க. இழப்புங்கிறது என்ன ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்ம ஏதோ ஒரு 5 கிலோ 10 கிலோ ஒன்று வாங்க போதில்லை. சரி, 20-30 சவரம், அதிகபட்சம் ஒரு 50 சவரம் கூட பெஸ்ட்டுங்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்றேன்னா, பிசிக்கல் கோல்டாக வாங்குறது மல்டி பர்பஸ். நீங்க ஜுவல்லரியா வாங்கிடலாம், அது பயன்பாடாகவும் எடுத்துக்கலாம், அதே நேரத்தில் அது முதலீடாகவும் எடுத்துக்கலாம். ஒரு அதாவது நீங்க சொல்ல வர்றது இடிஎஃப்லயோ அதே வாங்குறது ஒரு பிளாட்டை வாங்குற மாதிரி. அது யூஸ் இல்லாம ஒரு பிளாட்டை வாங்கிட்டோம், அதே ஒரு பிளாட்டா வாங்கிட்டோம்னா அந்த வீட்டுக்கு போகலாம், கொடுத்துன்னு இருக்கலாம், இல்ல வாடகைக்கு விடலாம், காசு வரும். இப்படி பல வகையான பயன்பாடுகள் அது உண்டு. அதே மாதிரிதான் இதுவும். நீங்க இடிஎஃப்ல வாங்குறதால நீங்க என்ன வெறும் பேப்பர் தான் இருக்கும், உங்ககிட்ட ஒண்ணுமே இருக்காது. ஆனா ஒரு நகையை வாங்கி வச்சுட்டோம்னு சொன்னா நம்ம வந்து பயன்படுத்தலாம். சமூக அந்தஸ்து எல்லாமே அதுல கிடைக்கும். இதுல எதுவும் கிடைக்காது. இதுல கிடைக்காது. அப்படி பாதிப்பு ரெண்டுலயுமே இல்ல. ஆனா ரெண்டுமே பாதிப்பு ஒன்றும் பெரிய லெவலில் இல்ல. ஆனா எது பெஸ்ட் சார்? இதுல பிஸ்கட்டா வாங்குறது பெருசா, நகையா வாங்குறது பெருசா, காயினா வாங்குறது பெருசா நல்லதா, அல்லது இந்த மாதிரி நீங்க இந்த கோல்டு, சாவரின் பாண்டு, இடிஎஃப் இது வாங்குறது எது எது பெஸ்ட்னு நினைக்கிறாங்க? உங்களுக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவை இருக்கும். ஒரு வீட்டு பெண்மணி போய் கேட்டா அவங்க நகையா வேணும்னு கேட்பாங்க. வீட்டுல ஒரு குடும்ப தலைவரான கேட்டா எனக்கு வந்து காயினா கொடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க எனக்கு பிஸ்கெட்டா கொடுக்குன்னு கேட்பாங்க. இன்னும் நல்லா படிச்சவங்க, ஆபீஸ் போறவங்க, டிராவல்ல இருக்கவங்க எனக்கு வேண்டாப்பா, எனக்கு இடிஎஃப் இருந்தா போதும் அப்படிம்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தேவை இருக்கு. எது எடுத்தாலும் தப்பில்லை, நம்ம என்ன பயன்படுத்த போறோங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஓகே. ஆனால் பொதுவாக இந்த தங்க நகையின் பயன்பாடு என்பது இப்போ ஆசிய நாடுகளில் ஓரளவு இந்த பயன்பாடு இருக்குது. மற்ற நாடுகளில் இந்த பயன்பாடு அதிகரிச்சிருக்கா சார்? நகை பயன்பாடுங்கிறது அதிகரிச்சிருக்குதா அல்லது முதலீடு தன்மை தான் அதிகரிச்சிருக்குதா? அதில் ஆசிய நாடுகளில் தான் வந்துட்டு நகையினுடைய பயன்பாடு இருக்கு. ஆசிய நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகளில் தங்கம் என்பது ஒரு முதலீட்டு பொருள். தங்கம்ன்றது சின்னதா ஒரு மெலிசா ஒரு வளையல் போட்டுப்பாங்க, மெலிசா காதுக்கு போடுவாங்க. ஒரு சின்ன மோதிரம் செயின் ரொம்ப மெலிசா இருக்கும். மொத்தமே ஒரு 2 சவரில் அவங்க மொத்தம் நகை போட்டுப்பாங்க. அது மேல அவங்ககிட்ட நகையே இருக்காது. இல்ல ஒரு கடிகாரம் கட்டினா அதுக்கு ஒரு ஸ்ட்ராப் இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நம்மளோட கூடுதலான தங்கம் அவங்க கிட்ட இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாமே வந்துட்டு முதலீடா பாக்குறாங்க, அது ஒரு தொழிலா பாக்குறாங்க, முதலீடா பாக்குறாங்க. பல வகையில் அவங்களுக்கு வந்து லாபமா இருக்கிறதுக்காக அவங்க அது மாதிரி செய்யறாங்க. நம்மளுக்கு எப்படி சேமிப்பு பழக்கம் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு அது ஒரு சேமிப்பு பழக்கம். பணமா வைக்கிறாம அவங்க வந்து தங்கமா வைக்கிறத வந்து இப்போ அந்த நாடுகளில் அந்த விழிப்புணர்வு அதிகரிச்சிருக்கு. முன்பு இந்த அளவு தங்க நகைகளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இந்த அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் ஐரோப்பிய நாடுகளில். இல்லை. எஸ். இப்போ இந்த தங்க நகையோட உற்பத்தி அளவு வந்து இப்போ தேவைக்கு அதிகமாக அந்த உற்பத்தி அளவு வந்து குறைந்திருக்குதா அல்லது எப்பவும் போல சமநிலையில தான் இருக்குதா சார்? ஏனென்றால் பல நாடுகளும் அந்த அந்த ரிசர்வ்ல வைக்கிறாங்க, கையிருப்பு வைக்கிறதுனால அந்த உற்பத்தியோட அளவு வந்து தேவையை விட கம்மியாக இருக்குதா இல்லாட்டா அது போதுமான அளவு இருக்குதான்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, எல்லாருக்கும் போதுமான அளவுக்கு இருக்கு. வளர்ந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உபரியாவே இருக்கு. வளரும் நாடுகளில் தொடர்ந்து அதை வந்து கொள்முதல் செய்துட்டே வராங்க. வெளி இடத்துல இருந்து எங்க இருந்து கிடைக்குதோ அங்கேருந்து கொள்முதல் செய்யறாங்க பெரிய அளவில். இல்லை, இந்தியாவில் தங்க சுரங்கங்களே இப்போ இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, சீனாவில் ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, அந்த அளவு தான் சொல்கிறாங்களே ஒழிய இப்போ அந்த சுரங்கங்கள்ல இருந்து எடுத்து அதை பயன்படுத்துவதற்கான செலவீனம் அதிகரித்துள்ள இந்த சூழ்நிலையில் அது குறைஞ்சிருக்கான்னு கேட்குறேன் நான் மற்ற நாடுகளில். அதாவது நாளுக்கு நாள் தங்க சுரங்கங்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டு இந்தியாவில் இப்போ எங்கே தான் கிடைக்குது அது? ஏன்னா இந்தியாவில் ஒண்ணுமே இல்லை, ஹத்தி கோல்டுன்னு இருக்குங்க. அதெல்லாம் வந்துட்டு அது வெளியே கொண்டு வர செலவு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம விட்டுலாம், அதை அப்படியே விட்டுலாம். இப்போ கோலாறு தங்க சுரங்கத்தில் தங்கம் இருக்கு, ஆனா கொண்டு வரக்கூடிய செலவினங்கள் பார்த்தா தங்கத்துடைய விலை விட கூடுதலா வந்து செலவாகுது. அதனால அது விட்டாங்க. இருக்கு, கோல்டு இருக்கு, ஆனா விட்டாங்க, முடியாது, வேண்டாம். வணிக ரீதியாக லாபம் இல்லைங்கிறது கணக்கு. மற்ற நாடுகள்ல அந்த அளவுக்கு இருக்காது. இப்போ மற்ற ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, மற்ற நாடுகள்ல அவ்வளவு டீப்பா இல்ல, மேலவே இருக்கு.
மேலே இருக்குன்னு சொன்னால் அவங்களுடைய வணிக ரீதியாக லாபம் வரக்கூடிய இடத்துல தான் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப நல்லா செய்கிறாங்க. இப்போதைக்கு இந்த விலையேற்றம் தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் பொதுவாக நீங்கள் வந்து தங்கத்தை வாங்குபவர்களுக்கு அந்த ஒவ்வொரு நிறுவனங்கள்லையும் ஒவ்வொரு பல்வேறு திட்டங்கள், இந்த நகையை வாங்குவதற்கு சிறு திட்டங்கள், இந்த சீட்டு கட்டுறது மாதிரி சில திட்டங்களை, நிறைய திட்டங்களை அறிமுகப்படுத்திட்டே வர்றாங்க. நகை சேமிப்பு திட்டங்கள் இல்லை, அதே நகை சேமிப்பு திட்டங்களை அதை முறைப்படுத்துவதற்கான ஏதாவது நீங்கள் அந்த வெள்ளி நகை சங்க தலைவராக இருக்கிறீங்க, ஆனால் பல சீட்டுகள் இருக்குது, அதில் சில இது வந்து மக்கள் ஏமாறக்கூடிய அளவுக்கு சில திட்டங்கள் இருப்பதாகவும் புகார் வருது. இதை முறைப்படுத்துவதற்கு ஏதாவது ரெகுலரைஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? இல்லைங்க. அதாவது ஒரே விஷயம் சொல்றேன், இந்த நிறுவனங்கள் பெயர் பெற்ற நிறுவனங்களை மட்டுமே நீங்க வந்து முதலீடு செய்யுங்க. சின்ன சின்ன நிறுவனம் செய்து அந்த நிறுவனத்தை பத்தி எதுவுமே தெரியாத முதலீடு செய்து அதன் மூலமாக இழப்புகளை தவிர்ப்பது நல்லது. அதனால உங்களுடைய பகுதியில் நீண்ட காலமா இவங்க இருக்காங்க, இவங்ககிட்ட நம்ம இதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற நிறுவனங்கள் இருந்தால் கண்டிப்பா செய்ய சந்தேகமே வேண்டாம். திடீர்னு புதிய நிறுவனங்கள் தோணி புதிய திட்டங்களை பெரிய அளவில் அறிவிச்சு கவர்ச்சிகரமான திட்டங்களை கொடுத்து அந்த கவர்ச்சியில நம்ம மயங்கி போய் எந்த தவறுதலும் செய்யக்கூடாது. தங்கம் என்பது நீண்ட கால முதலீடு. அதனால் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மற்றும் நம்பிக்கைக்குரிய நிறுவனங்களை கண்டிப்பா முதலீடு செய்யுங்க. எந்த தவறும் ஏற்படாது. இப்போதைக்கு பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா புதிய நிறுவனங்கள் புதிய கவர்ச்சி திட்டங்களை அறிவித்ததன் மூலமாக மட்டுமே மக்களுக்கு வந்து இழப்புகள் ஏற்பட்டுள்ளது. அது வட்டி விகிதமாகட்டும் அல்லது வந்து நம்ம ரிட்டர்ன் கொடுக்கறதுல நிறைய வந்து தருவாங்க, லாபத்தை வந்து அவங்களுக்கு ஆசையை காமிச்சு தூண்டி அதன் மூலமாக அவர்கள் வந்து பயன்பெறுகிறார்கள், மக்கள் அதில் ஏமாறுகிறார்கள். அதெல்லாம் தவிர்ப்பது நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நிறுவனங்களை முதலீடு செய்வது நல்லது.